காரங்கணிஞ்சதடி காசு பணம் சேர்ந்ததடி காணாங்குருவி உன்னை கட்டி அணைக்க தோடுதடி. பாத்தியா என் மம்முத ராசாவுக்கு ஆசை வந்ததும் நேரா போக வேண்டிய மாடுங்க நின்னு நம்மள வேடிக்கை பாக்குது. பாக்கட்டும் பாவா, அதுக்கு ரெண்டு நான் பயாஸ்கோப் படமா பார்க்க போதே. யோ மானை இருட்டிக்கிட்டு வருதியா? ஆமா பிள்ளை, சுருக்கா வண்டி ஓட்டினாதான் கருக்குள்ள விடுபட்டு சேர முடியும். உன் தட்டதான் பெருசா இருக்க தவிர மாடு என்னமோ ஊர்வலம் மாதிரி தான் போகுது. நான் ஓடு பிள்ளை சுமார். என்ன மச்சா இப்படி இடியும் மின்னலுமா இருக்கிறத பார்த்தா பெருசா மழை வரும் போல இருக்கு. ஆமா புள்ள, விளக்கு வேற அணைஞ்சு போச்சு, பாதை வேற சரியா தெரியல. இதுல எப்படி புள்ள வண்டி ஓட்ட முடியும்? அதானே, இதுல 10 மைலுக்கு அப்பால இருக்கிற நம்ம வீட்டுக்கு நாம எப்படி போய் சேர்றது? இன்னைக்கு நான் பொழுது இங்கதான் தங்கணும் புள்ள. அதுவும் சரிதான் மச்சா, ஆத்தா கோயிலை விட பாதுகாப்பான இடம் நமக்கு வேற எங்க இருக்கு? என்ன மச்சா ஆத்தாள அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? ஆங்கார சுரூபி ஆத்தா இருக்கிற கோலத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது புள்ள. பயம் வரக்கூடாது மச்சா, மனசுல பக்தி தான் வரணும். சரி சரி, இந்த புள்ள இதெல்லாம் அப்படி காய போட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்க. ரூபா நோட்லாம் மழையில அணைஞ்சு போச்சுல்ல, அதெல்லாம் காய வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா தலையை சாச்சு. சரி மச்சா. மழை பெஞ்சு மனசு குளிருதடி கேட்கல அப்படி படுத்துக்க புள்ள. मंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते कर्पूर निरांजनं समर्पयामि. இது சிவகாமியோட கூட, இதுதான் உங்களோட. ரெண்டு கூட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஏன் கூட நினைச்சிட்டேன். நான் வரேன். என்னங்க வண்டியில ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா. சாரி, இப்படி சிவகாமிக்கா, வாசிதா உட்காரு. ஆமா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அப்படி சொல்ற? பின் என்னக்கா, என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஒரு வாய் கூட சாப்பிடாம வந்துட்டீங்களே. ஓஹோ, அது சொல்றியா? ஆமா, அதனாலதான் பலகாரத்தை நானே கொண்டாந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதமாச்சே, ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, நம்ம மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் அமையணும்னு வேண்டதை தவிர இந்த விரதம் எல்லாம் தேவையா? தேவையை நினைச்சு நான் விரதம் இருக்கல.
என் தாய்க்கு செய்யற சேவையா நினைச்சுதான் நான் விரதம் இருக்கிறேன். ஆமா, இப்படி ஓயாம விரதம் பூஜை புனஸ்காரம் இருக்கீங்க. அப்படி என்னதான் அந்த அம்மன் எங்களுக்கு எல்லாம் செய்யாதத உங்களுக்கு மட்டும் தனியா செஞ்சிட போறாலும் தெரியல. நான் வரேன்க்கா. என்னங்க ரேடியேட்டருக்கு தண்ணி வேண்டாம். நேத்து என்னால சொட்டையான உங்க படத்துக்கு பதிலா ஒரு புது தவளை வாங்கிட்டு வந்திருக்கேன். நில்லுங்க, தயவு செஞ்சு இதை வாங்கிட்டீங்கன்னா என் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தெய்வ சன்னிதானத்தில் ஏற்பட்ட இந்த சந்திப்பு நம்ம கல்யாணத்துல முடியணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க சம்மதம் என்னன்னு தெரிஞ்சா? நம்பர் 10 சன்னதி தெரு. அதுதான் இந்த சிவகாமி வீடு. அங்க வாங்க, இதுக்கு பதில் அங்க கிடைக்கும். வாங்க, உட்காருங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் என் உருவத்தை பார்த்தா இல்ல என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, என் உருவத்தை பார்த்து ஆசைப்பட்டிருந்தா ஒரு நிமிஷம். நான் ஒரு காலை இழந்தவன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு காலை இழந்த பிறகு கூட அந்த கடவுளை நான் கும்பிடுறேன்னா தலைய வாங்காம என் உயிரை காப்பாத்தின அந்த தாயை நான் கும்பிடுறதுல தப்பில்லையே. நான் வர்றேன். இதுதான் உங்க முடிவா இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் வர்றேன்னு சொன்னது முறைப்படி உன்னை பொண்ணு பார்க்கதான். சிவகாமி, இவங்கதான் என் சின்னம்மா. இவன் என் தம்பி பாலு. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல இந்த அக்காவுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்படின்னா நொண்டியா? சின்னம்மா, என்ன உட்காரு. இன்னும் உட்காரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாங்கடா. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பாதியிலே எந்திரிச்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே தாண்டா நானும் சொல்றேன். அழகான பொண்ணுங்க 1000 பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறப்போ போயும் ஒரு நொண்டி பொண்ணு எனக்கு மருமகளா கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காதும் ஏன் இஷ்டம். ஏன்னா தாலி கட்ட போறவனே நான் தான். தாலி கட்ட போறது நீதாண்டா, ஆனா வெற்றி வாழ போறது நான் தானே. அதே எண்ணம் தான் சின்னமா எனக்கும். அவ வாழணுங்கிறதுக்காகத்தான் அவளை என் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்த அளவுக்கு தெரிஞ்செடுக்க தெரியல.
இந்த பார் சிவகாமி, இந்த முதல் இரவுல உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா முதல்ல நீ என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா சாகும்போது எனக்கு 5 வயசு. சித்தியா வந்தாலும் எங்க சின்னம்மாதான் இது வரைக்கும் என்ன பெத்த தாயா இருந்து வளர்த்துட்டு வர்றாங்க. பால உங்களுக்கு சொந்த பிள்ளை இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனேன். கட்டட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சேன். இவ்வளவு சொத்துக்களும் நான் சொந்தமா சம்பாதிச்சேன். இருந்தாலும் எங்க சின்னம்மா வார்த்தையை மீறி நான் நடந்ததே இல்லை. ஆனா சிவகாமி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது என்னமோ எங்க சின்னம்மாக்கு பிடிக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க. அந்த மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா மாறுறது இனிமே ஏன் பொறுப்பு. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க. பாலுடாலே, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? போங்க, உங்க கூட பேசவே மாட்டேன். கோவிச்சுக்காத பாமா. நான் ஏன் தம்பி கோச்சுக்க போறேன்? அட, நான் உங்களை சொல்லலைங்க. மாமாவா சொன்னீங்களா? நான் மாமாவுக்கு அதுல விழுந்துச்சு. என்ன செய்றீங்க? பென்சில் செய்வீங்களா? தம்பிய காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பரீட்சைக்கு வர டைம் ஆச்சு. போ. ஆள் வேண்டா. அரே ஆள் வேண்டா. நிம்பிள் வீட்டு மேல என்ன உட்கார வரல. யோ, நீ என்ன கோழியா? என் வீட்டு கூரை மேல உக்காந்துட்டு கூறத்துக்கு சோபா மேல குந்தியா? நிம்பிள் கை மேல கொடுத்த பணத்தை சேட் கை மேல வாங்க வந்திருக்கான். நீ எது மேலயா அது வாங்கிக்க, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நிம்பிளுக்கு புத்தி இல்ல, ஆ? அறிவு இல்ல, மூளை இல்ல. யோ, உனக்கு ஒரே அர்த்தம் தாயா? வார்த்தை கூட வட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிய. அரே பச்சா, மூஞ்சில வச்சா ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன பார்த்து பச்சான்னு சொல்ற? கடன் வாங்கல வாங்கின அப்ப நீதான் பச்சா. நீ சரியான லொச்சாயா? நீ நம்பர் பணம் 5000 கொடுக்கறான், சேட் கூட் மேல போறான். ஐயோ, இந்த தப்பு தண்டெல்லாம் பண்ணாத சேட்டு. இங்க வாங்குற பணத்தை அங்க போய் விட போறியா? நிம்பிளா பணம் 5000 நம்ம கொடுக்கல. சேட் நிம்பிள் பொண்ணை ஜப்தி செய்யறான், பம்பாய் மேல போறான், 10000 ரூபாய்க்கு விக்கிறான். நிறுத்தியா? பணத்துக்காக இந்த பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன கைய கால உடைச்சிடுவேன். அரே நிம்பிள் யாரையா நம்மள தடுக்கிறதுக்கு? அவளு சூடு சொன்ன நிம்பிள் ரத்தத்துல ஓடுனா பணத்தை விட்டாரி சேட் போறான். யோ சேட்டு, நான் காரசாரமா பேசுறேன். ஒரே நேசுக்கு பூமியோட தேஞ்சிருவேன். புள்ள நம்ம வீட்டு விருந்தாளியா? விருந்தாளி கூட பொண்ணை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே நீ என்ன பண்ற? உன் கடனை கொடுக்க வேணாம், அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்தாய பணம், போயா வெளியே. சேட் குச்சேட்டா நிம்பிள் மஜா பண்றான். அட, என் வீட்டுல மஜா பண்றதுக்கு நீ பர்மிஷன் தர? ஏன் பாலு அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தீங்க? எங்க மாமாவே அப்புறமா கொடுத்திருப்பாருல்ல. நானே குடிச்சிருப்பேன், அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு. மாமா கொடுத்த என்ன, நான் கொடுத்த என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. கம்மாண்டா. என்ன கிடையாது, ஆளாளுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க தானே மாமான்னு கூப்பிட்டு போட்டுமே. 5000 ரூபாய் தந்திருக்கான், 5 வாட்டி மாமான்னு கூப்பிடட்டுமே. கதவை சாத்திட்டீங்களா? இத வர. அப்பாடா, இறுக்கி பூட்டிட்டான். இனி பையன் திறக்க மாட்டான். ராமடே வா. டேய், பிரமாதமா நடிச்சடா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க. பையன் நம்பிட்டான். அப்புறம் வரட்டா? அந்த 5000 ரூபாய் எடு. நீ நல்லா நடிச்ச, இந்த 100 ரூபாய் வச்சுக்க. 100 ரூபாய் தானா? சம்பளம் எவ்வளவு உனக்கு நாடகத்துக்கு? 25 ரூபாய் தானே? 75 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கேன். ஆமா, பம்பாயில உண்மையிலேயே பொம்பளைய அதிக விலைக்கு விக்கலாமா? அதெல்லாம் சும்மா சொன்னேன் பாஸ். சும்மா சொன்னியா? ஏதோ நல்ல பிசினஸ் ஆச்சு பண்ணலான்னு பார்த்தேன். போயிட்டியா? நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி? உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன மாதிரினா? கருப்பால இருக்கும். இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல. கருப்பா இருந்தா என்ன, கருமையில தான் அழகு, காந்தல் தான் ருசின்னு சொல்லுவாங்க. ஏன், அந்த கண்ணனும் கருப்பு தான், கருமாரி அம்மனும் கருப்பு தான். அது சரி, என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு. என்னங்க அதிர்ஷ்ட தேவதை ஆகாய தேவதைன்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திடுவீங்க போல இருக்கே. மாத்தத்தான் போறேன். இந்த வீட்டுக்கு மகாராணியா. செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி? இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லிதான் காசு கேட்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சம்பாதிச்ச பணம்
உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதுக்கு சொல்லல சிவகாமி. எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆமா, நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன கொடுக்க போற? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம்னு நான் வணங்குற அந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் என் வயிற்றுல ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா. அப்படியா சிவகாமி? என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமா, எத்தனாவது மாசம்? என்னது நாமத்தை காமிக்கிற? ஐயோ, நான் மாசத்தை சொன்னேன். 3வது மாசமா? சிவகாமி, இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். வா, டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்குங்க? 3 மாசம் தானே ஆகுது. அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? சின்னமா, கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை பொண்ணுக்கு பேசுற குழந்தையே பிறந்திருக்கு. சிவகாமி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, கொஞ்சம் இருமா. இந்த சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். எங்க வச்சேன்னு? அடடா, கோயிடுப்புலதான் இருக்கா? குடுமாத வாடா.